திமுக ஆட்சிக்கு எதிராக தமிழக மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கீழடி அகழாய்வுக்கு அதிமுக செய்த பங்களிப்பை முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெளிவாக எடுத்துரைப்பதாக கூறினார். தமிழக அமைச்சர்கள் ஆபாசமாக பேசி வருவதற்கு அதிமுக சார்பில் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, இந்த விவகாரத்தில் தமிழக மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இதனை மடைமாற்றம் செய்ய எதிர்க்கட்சியினர் மீது திமுகவினர் அவதூறு பரப்பும் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, இதற்கு அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் மறைப்பதற்காக, மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது, அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள்.